என்னம்மா இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? வாப்பா உட்காரு. என்னம்மா இதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல? ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு நம்ம கடைய திறக்க போறோம்ல, ஆ, அத திறக்க விடாம பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன ஆச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆ, அப்புறம் ஏமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? சும்மா சொல்ல. கடைய திறக்க விடாம பண்ணணும்னா பாம் வைக்கலாம். இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. கடை ஊருக்கு சென்டர்ல இருக்கு, கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும்னு அவங்களுக்கு தெரியும். வேற வேற என்ன, கார்ப்பரேஷன்ல இருந்து இந்த கடை இங்க நடத்துறதுக்கு லீகலி பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இருக்காது. லீகலி நம்ம கிட்ட எல்லா பெர்மிஷனும் இருக்கும்னு தெரியும். ஆ, வேற ஏதாவது ரீசன்? இல்ல, கடவாசல்ல போராட்டம், மறியல், தீ வைக்கிறது, இது ஏதாவது? கண்டிப்பா இதெல்லாம் இருக்காது. அம்மா, ஆ, எனிதிங் சீரியஸ்? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா ஒரு சேஃப்டி தான். பிரச்சனை வந்த பிறகு யோசிக்கிறத விட பிரச்சனை வராம இருக்க என்ன வழின்னு பார்க்கணும்ல. ஓ, நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதப்பா. காலையில கடைக்கு சீக்கிரமா போயிடு. அம்மன் சிலை காலையில வந்துரும் என்ன? ம், சரிம்மா, கண்டிப்பா நேரத்திலே போயிடுறேன். ம், சரிப்பா, நீ போய் தூங்கு. குட் நைட்மா. ம். ஏதோ தப்பா இருக்கே. என்ன இந்த நேரத்துல கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க. வீட்ல எல்லாரும் ஓகேவா? யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. ஏன், என்ன ஆச்சு? இந்நேரத்துல எப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல, சும்மாதான். சும்மாவா? ஏங்க, ஹலோ, இவங்க ஏன் இப்ப ஃபோன் பண்ணாங்க? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்னமோ சரியா படல. காலையில கிளம்பி சீக்கிரம் போகணும். கல்யாண ஜோடியெல்லாம் வந்துட்டாங்களா? எஸ் சார், இன்னும் 2 ஜோடி வந்துட்டு இருக்காங்க சார். அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்க. ஓகே சார். பூஜைக்கு எல்லாம் சரியா இருக்கா? எதுவும் மிஸ் ஆகலைல? நோ சார், எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஆ, மத்த எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கட்டும். டைமுக்கு பூஜை நடக்கணும். ஓகே சார். என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? வீட்ல யாரும் வரலையா? அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய வேலை இருக்கும்ல,
நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் தானே முன்னாடி வந்து நின்னு செய்யணும். அதனாலதான். சரி வாங்க. ஆ. என்ன அண்ணாமலை, நாளைக்கு புது கடை திறக்க போறதுல சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நாளைக்கு நீ அந்த கடையை திறக்க மாட்ட. வண்டியை பார்க்கிங்ல போட்டு வெயிட் பண்ணுங்க. எம்மாடியோ, என்ன இம்மா பெரிய கடையா இருக்குது. எத்தனை கோடி இருக்குமோ. என்ன நம்ம வரவேற்க கூட யாரும் இல்ல, எல்லாம் வேணும்னே பண்றாங்களா? வன்மதி வா.